Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் polymorphism concept எப்படி யூஸ் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ polymorphism conceptன்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு டெக்னிக்கை வச்சு யூஸ் பண்ண வந்து ரெண்டு ஓவர் ரைடிங் அதே மாதிரி ஓவர் லோடிங்னு சொல்லி. ஸோ ஓவர் லோடிங் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நான் இப்போ ஓவர் ரைடிங் ரிலேட்டடாக தான் நம்ம சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன்டா ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு employee.java. ஸோ employee.javaன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா lecturer.java, அதே மாதிரி manager.java. சரிங்களா? ஸோ நான் என்ன செய்துட்டு நமக்கு தேவையான மாதிரி ரெண்டு கிளாஸஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு கிளாஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு பேருக்குமே காமனான ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த எம்ப்ளாயிக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ ப்ரைவேட் இன்டீஜர் ஐடி ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் இருக்கும், அதே மாதிரி மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்து விட்டோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்டா ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறேன். பேரண்ட் கிளாஸில் இருக்கிற பேரண்ட் கிளாஸ் எம்ப்ளாயியை வச்சுட்டு எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி. ஸோ அதே மாதிரி எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி தான் ரெண்டு பேருக்குமே பேரண்ட் கிளாஸாக இருக்கா. ஸோ இப்போது ரெண்டு பேருக்குமே காமனான மெத்தட்ஸ் இருக்கும். சரிங்களா? ரெண்டு பேருக்குமே காமனான மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு பேருக்குமே எம்ப்ளாயியாக இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு சேலரி என்று சொல்கிறது ஒரு காமனான ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ நான் அந்த காமனான ஃபங்க்ஷனை இங்கே நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பப்ளிக் ஒயிட் பேமெண்ட் சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் system.out.println சொல்லி கொடுத்துட்டு இங்கே வேறு சேலரி பேசிக் சேலரி வந்துக்கிட்டு ஒரு 30,000 என்று சொல்லி கொடுத்து விட்டோம்னு சொன்னால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இங்கே போயிட்டு ரன்னு சொல்கிற கிளாஸுக்குள்ளே போயிட்டு நான் lecturer சொல்கிற இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் lecturer. சரிங்களா? ஸோ நான் ஆப்ஜெக்ட் ஒன்று வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் lecturer object dot salary கால் பண்ணுறேன். salary என்று கொடுத்துருக்கணும். இங்கே நான் பேமெண்ட் என்று கொடுத்துட்டேன். salary. ஓகே. ஸோ கொடுத்ததும் பார்த்தீங்களா இருந்தால் இங்கேருந்து எரர் போயிட்டு நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அவரோட சேலரி வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, இந்த 30,000 சொல்லி வந்திருக்கு. இதுவே சில்ட்ரன் கிளாஸ்லேயும் அதே நேம். அப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வேலை செஞ்சது நமக்கு உண்மையாகவே என்ன இல்லை, இந்த லெக்சரர்னு சொல்கிற கிளாஸுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை, எந்த ஒரு மெத்தடும் இல்லை. பட் எனிஹவ் வந்துட்டு இது வேலை செய்யுதுன்னு சொன்னால் என்ன ரீசன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நாம் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த இன்ஹெரிடன்ஸ்ன்னு சொல்கிற கன்செப்ட் மூலமாக தான் நம்ம என்ன செய்திருக்கோம், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதே நேமில் ஒரு மெத்தட் இங்கே இருக்குமா இருந்தால் சில்ட்ரன் கிளாஸில் லெக்சரர்னு சொல்லும்போது 40,000 சொல்கிற சேலரி அவருக்கு இருக்குமா இருந்தால் இங்கே நம்மளால் என்ன செய்யலாம், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண இல்லை. ஆனால் ஓகே சேவ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். எனக்கு என்ன செய்திருக்கீங்க, 40,000 சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த லெக்சரர்னு சொல்கிற கிளாஸுக்குள்ளே, அதாவது சில்ட்ரன் கிளாஸுக்குள்ளே பேரண்ட் கிளாஸில் இருக்கிற அதே மெத்தட் இல்லாத சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மீன்ஸ் அவரை பேரண்ட் கிளாஸில் என்ன சேலரி கொடுத்துருந்தாரோ அந்த சேலரி வந்துட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அதே நேமில் ஒரு மெத்தட் வந்துட்டு சில்ட்ரன் கிளாஸில் க்ரியேட் பண்ணும்போது சில்ட்ரன் கிளாஸ் மெத்தட் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
பேரண்ட் கிளாஸில் மெத்தடை சில்ட்ரன் கிளாஸில் மெத்தட் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஓவர் ரைட்டுன்னு சொல்கிற கன்செப்ட் வந்துட்டு இங்கே அப்ளை ஆகிருக்கு. இப்போ நான் கொடுத்து விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மெத்தட் வந்துட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நான் அதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு மேனேஜர்னு சொல்லும்போது 100,000 சொல்லி கொடுத்தா, ஸோ நான் என்ன செய்கிறேன், அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு லெக்சருக்கு பதிலாக மேனேஜர் ஆப்ஜெக்ட், ஸோ மேனேஜர் ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்ம என்ன செய்துடுவோம், இதை கொண்டு போய் போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மேனேஜர் ஆப்ஜெக்ட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நமக்குரிய அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். 40,000 அதே மாதிரி 100,000 என்று சொல்கிற அமௌண்ட் வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஓவர் ரைடிங்னு சொல்கிற கன்செப்ட். பட் எனிஹவ் இந்த ஓவர் ரைடிங் என்ற கன்செப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இப்போ நாம் சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால், சரிங்களா, நம்மளோட ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். பட் அங்கே போயிட்டு இந்த காமனான மெத்தட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக எல்லார ஆப்ஜெக்டையும் அனுப்புவேன், அவங்களோட அந்த சேலரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால், இப்போ லெக்சரர் என்று சொன்னால் நான் என்ன செய்திருக்கணும், void public static void நான் என்ன செய்கிறேன், டிஸ்பிளே lecturer salary. இங்கே நான் என்ன செய்யணும், லெக்சரரை வேண்டி எடுத்து என்ன செய்யணும், லெக்சரர் டாட் சேலரி என்று கொடுத்தவன்னு சொன்னால் என்னால் ஈஸியாக வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனேஜர் என்று சொன்னால் இங்கே வந்துட்டு நான் மேனேஜர் என்று கொடுத்துருக்கணும். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் மேனேஜர் இப்படி கொடுத்துருந்தேன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், இங்கே டிஸ்பிளே லெக்சரர் சேலரி என்றது என் ஆப்ஜெக்டை நான் இங்கே பாஸ் பண்ணி விட்டேன்டா. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் டைரெக்டாக அப்படியே கால் பண்ணலாம், என் ஆப்ஜெக்டை நான் இதுக்குள்ளேயும் போட்டு விடலாம். இப்படி கொடுத்தேன்னு சொன்னால் கூட இட் வில் ஒர்க். சரிங்களா, நான் டைரெக்டாகவே இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனை நான் இந்த மெத்தடுக்குள்ளே ஹோல்ட் பண்ணேன்னு சொன்னால் கூட எனக்கு வேலை செய்யும். ஸோ டிஸ்பிளே மேனேஜர் சேலரிக்குள்ளே நான் இதை போட்டு விட்றேன். இப்போ பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாகவே இது வேலை செய்யும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எந்த ஒரு எரருமே இல்லாமல் வேலை செய்யும். சரி, பட் என்ன காரணத்துக்காண்டி நம்ம இதை படித்தோம், இப்போ நம்ம ஏன் நம்ம இதை செய்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ பாருங்கள், அப்போது என்கிட்ட 15 விதமான எம்ப்ளாயி டைப்ஸ் இருப்பாங்களாக இருந்தால், ஸோ நான் 15 பேருக்கும் 15 மெத்தட்ஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். பட் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே சப்ஸ்டிடியூஷன் சொல்கிற கன்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதாவது எல்லா சில்ட்ரன் கிளாஸுக்கும் அதோட பேரண்ட் கிளாஸ் அல்லது சூப்பர் பேரண்ட் கிளாஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட்டாக வேலை செய்யலாம். ஸோ நான் இப்படி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 பேருக்குமே சேர்த்து, அதாவது டிஸ்பிளே எம்ப்ளாயி சேலரி என்று சொல்லி கொடுத்துன்னு சொன்னால், சாரி எம்ப்ளாயி சேலரி என்று கொடுத்துட்டு இங்கே பேரண்ட் கிளாஸை கொடுத்தனாக இருந்தால் இந்த 2 பேருமே வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, சிங்கிள் கிளாஸை யூஸ் பண்ணி வேலை செய்வாங்க. சரிங்களா, இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். சிங்கிள் கிளாஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ நம்ம பார்ப்போம், நமக்குரிய அவுட்புட் வந்துட்டு இங்கே பர்ஃபெக்டாகவே டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஜாவாவில் என்ன கன்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஓவர் ரைடிங் கன்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பேரண்ட் கிளாஸில், அப்போ இது எப்படி பாசிபிள், இப்போ நான் பேரண்ட் கிளாஸில் இதை கொடுக்கல. சரிங்களா, பேரண்ட் கிளாஸில் இது இல்லை, இந்த கன்செப்டே இல்லை. இப்போ நான் இங்கே வந்துடுறேன்டா, ஹோவர் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் காட்டும். த மெத்தட் சேலரி இஸ் அன்டிஃபைன்ட் இன் தி டைப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைங்கிறது தான் நமக்கு இங்கே எரர் காட்டுது. சரிங்களா, ஸோ அப்போது பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சில்ட்ரன் கிளாஸில் அந்த மெத்தட் இருக்குமாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணும்போது பேரண்ட் கிளாஸில் இருக்கிற அந்த மெத்தடை நம்ம காமனான கிளாஸை மெத்தட்ஸை கால் பண்ணும்போது நம்மளால் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா, சில்ட்ரன் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி அதாவது பேரண்ட் கிளாஸை சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணி அப்போ நம்ம எழுத வேண்டிய கோட்ஸ் வந்துக்கிட்டு நம்ம ஈஸியாகவே எழுதிக்கலாம். ப்ளஸ் வந்துக்கிட்டு குறைஞ்ச லைன்ஸில் வந்துட்டு நம்ம எழுதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சப்ஸ்டிடியூட்னு சொல்கிற கன்செப்டை யூஸ் பண்ணி ஓவர் ரைட்னு சொல்கிற மெத்தடையும் யூஸ் பண்ணி அண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.